எப்படி இருக்கு இந்த படம்? படம் சூப்பரா இருக்கு. படம் எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டாப் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாப்பும் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல என்ன சொல்ல வராங்க? ஃபர்ஸ்ட் ஹாப்ல வந்து பெண்கள் வந்து இந்த மாதிரி உடுத்த கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து இப்ப உள்ள ஜெனரேஷனுக்கு ஏற்றுக்க மாட்டாங்க. பணம் இருந்தா எது வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு. செகண்ட் ஹாப் சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ்லாம் எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ், நல்ல கிளைமேக்ஸ், அருமையான படம். இப்படி ஒரு கதையை இந்த டைரக்டர் தைரியமா எடுத்திருக்காரு, அதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? பாராட்டக்கூடிய வேண்டிய விஷயம். பெண்களுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்கணும். கொடுத்தாலும் அந்த பெண்கள் வந்து தவறா பயன்படுத்தக்கூடாது. பெற்றோர்கள் கண்டிப்பாவும் இருக்கணும். அப்படி கண்டிப்பா இருந்தாத்தே போற இடத்துல வந்து எங்க போனாலும் அந்த பெண்கள் வந்து பேஸ் பண்ண முடியும். எந்த விஷயமா இருந்தாலும் கேக்குறாங்களா? கண்டிக்கிறது அவங்க கேக்குறாங்களா? ஆமா, பெற்றோர்கள் சொல்றது பெற்றோர்கள் கண்டிச்சாச்சே அந்த பிள்ளைங்க நல்லா இருக்க முடியும். கேக்குற பிள்ளை இருக்கு, அது கேட்காத பிள்ளைல என்ன பண்றது? அது ஒண்ணும் சொல்ல முடியாது. நம்மளுக்கு சுதந்திரமா விட்டுருக்காங்க, அதனால நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். பெற்ற தாய் தகப்பன் வந்து நம்மளை கண்டுக்கிட மாட்டாங்க அப்படின்னா அது அவ்வளவுதான். அதை யாராலும் ஒண்ணும் செய்ய முடியாது. இப்ப சின்ன குழந்தையில இருந்து பெரிய கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. ஆமா, சரி. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, ஆமா, அவங்க ஃப்ரீடமா இருக்குது. சின்ன பிள்ளை என்ன ஃப்ரீடமா இருக்கு? அந்த பிள்ளைக்கு ஏன் அந்த மாதிரி வருது? அந்த பிள்ளை வெளியே சொல்ல முடியல. ஏன்னா இந்த மாதிரி செய்யறேன் வைக்கிறான்னு சொல்ல தெரியாது. அது கொஞ்சம் தைரியமா இருந்துச்சுன்னா ஃபேஸ் பண்றதுக்கு இது வைக்கலாம். ஆமா, தைரியமும் கொடுக்கணும். ஆமா, அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. எல்லாமே சொல்லி கொடுக்கணும். எதுக்கு தொடர, நீ யாரு கேட்கணும். அப்ப அந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுத்தாதான் அப்படி ஏதாவது இது வேணா பக்கத்துல இருக்காது யாருமே தெரியுதுங்க இவன் என்னை சொல்றேன் அப்படின்னு சொன்னோம்னா சப்போர்ட்டுக்கு ஆள் வருவாங்க. ஆமா, அந்த பிள்ளைய வந்து வெளியே சொன்னா அந்த பிள்ளைல ஒரு மாதிரி பேசுவாங்க, அதுக்கு என்ன பண்றது? அது வந்து அவளோட பார்வை. நம்ம மனசு நம்ம சுத்தமா இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம யாருக்கும் பயப்படுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம பயப்படுறது வந்து பெற்ற தாய் தகப்பனுக்குத்தே நம்ம பயப்படணும். மத்த சொந்தக்காரங்க பந்தக்காரங்க அவங்க அப்படி பேசுவாங்க, பக்கத்து வீட்டுல இப்படி பேசுவாங்கன்னா அதை நம்ம கண்டுக்கிடவே கூடாது. இந்த படத்திலே பாத்துருக்கீங்களா இப்படி பேசுறாங்கன்னு? அது வந்து கண்டுபிட கூடாது. காலை வாங்கி இந்த காலை விட்டு போயிட்டே இருக்கணும், சட்டம் பண்ணக்கூடாது. ஆமா, நம்ம மனசு சுத்தமா இருக்கு, அவ்வளவு. யாருக்கும் பயப்படுங்கிற அவசியமே கிடையாது. தெரியும், 1000 பேர் 1000 சொல்லட்டும், அதை பத்தி கேர் பண்ணவே கூடாது. அந்த பிள்ளை வந்து ரொம்ப இதா இருந்துச்சுன்னா எங்க வேணாலும் போகலாம் வரலாம். பெற்ற தாய் தகப்பனுக்கு சந்தோஷம் தான். முதல் பெண்களுக்கு வந்து தைரியம் இருக்கணும்.